சொல்லி அலா ரசூலிஹில் கரீம். அருமையானவர்களே, நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னா, ஜபலுர் ரஹ்மா அப்படின்னு சொல்லுகின்ற அரஃபா மலையில நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இந்த மலை என்பது, இந்த எல்லை என்பது ஹஜ்ஜுக்கு வருகின்ற மக்களுக்கு ஃபரத். ஹஜ்ஜில் ஃபரதுல ஒன்று என்னன்னா, இந்த மலைக்கு இந்த குறிப்பிட்ட இந்த அரஃபாவுடைய இந்த எல்லைக்கு வருவதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான் என்றார்கள். ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வந்து விட்டு இந்த அரஃபாவுடைய எல்லைக்குள் அவர் வரவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்து விட்டு இந்த எல்லைக்குள் அவர் வரவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜே ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அளவுக்கு ஹஜ்ஜுக்கு வருகின்ற மக்களுக்கு ஃபர்துல ஒண்ணு என்னன்னா, இந்த அரஃபா தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சரிங்களா? அதனால ஒருத்தர் ஐசி வார்டுல இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு வந்த ஒருவர் ஐசி வார்டுல இருந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல அவரை கொண்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் என்ன செஞ்சிருவாங்க, அரஃபாவுடைய அதாவது துல் ஹஜ் பிறை 9வது அன்னைக்கு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுதான் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அவர் கொண்டு மீண்டும் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சிருவாங்களே தவிர, ஹஜ்ஜுக்கு வருகின்ற மக்களுக்கு இங்க வருவது என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. சரிங்களா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்றாலே என்னதான், அரஃபா தான் என்று குறிப்பிட்டார்கள். யார் ஹஜ்ஜுக்கு வராமல் ஊர்களில் இருக்கின்றார்களோ அவர்கள் இன்றைய ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய அன்று அவர்கள் என்ன செய்யட்டும், நோன்பு வைக்கட்டும். அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரே முறைதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஹஜ் செய்த அந்த நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய உரை ஒன்று நிகழ்த்தினார்கள். அரஃபாவுடைய உரை அது சுருக்கமான உரையாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் கலந்து கொண்ட அந்த செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அந்த அரஃபாவுடைய உரையிலே பதிவு செய்தார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், அரஃபாவுடைய உரையை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதற்கு பிறகு என்ன செய்ய முடியவில்லை, உரையாற்ற முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த அரஃபாவுடைய உரையில எல்லா விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், பதிவு செய்தார்கள். சொன்னார்கள், அஜபியன் வல அரபியன் இல்லா பி தக்வா, அரபியனை விட அரபி அல்லாதவன் சிறந்தவன் அல்ல, அரபி அல்லாதவனை விட அரபியவன் என்ன சிறந்தவன் அல்ல, இல்லா பி தக்வா, உங்களில் இறையச்சமுடையவர்கள் தான் யார் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் என்ன செய்தார்கள், பதிவு செய்தார்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய அழகையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய உடல் வலிமையோ அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை, மாறாக வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாட்டையும் தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த அரஃபாவுடைய ஹஜ்ஜுடைய அந்த நாட்களில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இன்றைய நாளில் மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை என்ன செய்து விட்டான், முழுமைப்படுத்தி விட்டான். நீ யாரும் என்ன செய்ய முடியாது, எச் பண்ணவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இந்த மார்க்கம் என்பது இன்றைய அரஃபாவுடைய இந்த நாளில் இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது என்பதாக அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். தாய்மார்களே, ஹஜ்ஜுடைய நாட்கள் தான் இந்த இடம் சிறப்பு. சரிங்களா? அரஃபாவுடைய அந்த நாட்கள் தான் இந்த இடம் சிறப்பை தவிர இப்பெல்லாம் என்ன இல்ல, இப்பெல்லாம் எந்த இபாதத்தும் கிடையாது. சரிங்களா? நம்ம பஸ்ல சொன்ன மாதிரி மஸ்ஜிதே நமீரா, இங்க பாருங்க, மஸ்ஜிதே நமீரான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல அரஃபாவுடைய அன்னைக்கு அரஃபாவுடைய பயான் நடத்தப்படும். மஸ்ஜிதுல் ஹரமுடைய இமாம்கள் அல்லது சவுதியுடைய பெரிய பெரிய மார்க்கறிஞர்களை வைத்து என்ன செய்யப்படும் என்றால், அந்த மஸ்ஜிதே நமீரால அரஃபாவுடைய குத்துபா பேருரை நிகழ்த்தப்படும். அன்னைக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, லொஹர் அசர் ஜம் கசர் செய்யப்பட்டு லொஹர் ரெண்டும் அசர் ரெண்டும் என்ன செஞ்சிருவாங்க, தொழுகை முடித்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜிதை விட்டு கலந்து சென்று விடுவார்கள். இந்த எல்லா எல்லையிலும் ஹஜ்ஜுக்கு வர்றவங்க அரஃபா அன்னைக்கு இந்த மலையில ஏறணும் என்பதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த எல்லையில என்ன செஞ்சிருக்கணும், எல்லாமே உட்கார்ந்து இருக்கணும். நேற்றைய தினம் என்பது அவங்க துல் ஹஜ் பிறை 8 அன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு வருகின்ற மக்கள் மினாக்கு வந்துருவாங்க. மக்கள் எல்லாமே மினாக்கு வந்துருவாங்க. துல் ஹஜ் 9வது அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாமே அரஃபாக்கு வந்துருவாங்க. எது வரனா மக்ரீப் வர மட்டும்தான், மக்ரீப் வர மட்டும்தான் இங்க இருப்பாங்க. சரிங்க? ஹாஜிமார் லட்சோப லட்சம் மக்கள், கடந்த வருடம் 25 லட்சம் மக்கள் என்ன செய்தார்கள்,
ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். எல்லாமே எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்வாங்க, இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டுதான் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியாவுடன் என்ன செய்வார்கள், எல்லாமே அங்கங்க டெண்டிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்பான், மலக்குமார்களே, ஏன் இந்த அடியார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பொருளாதாரத்தை கொடுத்து எல்லாம் ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க மலக்குமார்களை கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வே, உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்வான், உங்களை சாட்சியாக வைத்து நான் கூறுகின்றேன், இந்த மக்கள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், இந்த மக்கள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்று மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், நமக்கு அந்த செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு செய்திகள் வழங்கப்படுகின்றது. யார் அரஃபாவுடைய தினத்தன்று மகரீபுக்கு முன்பதாக அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த பிரார்த்தனை என்ன செய்யப்படுகின்றது, அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்ததாக அரஃபாவுடைய இந்த மகரீப் வரை இந்த நேரத்தில் இதற்கு பிறகு ஹாஜிகள் என்ன செய்வார்கள், முஸ்தலிஃபாவை நோக்கி சென்று விடுவார்கள். இங்கிருந்து 8 கிலோமீட்டர் முஸ்தலிஃபாவை நோக்கி சென்று விடுவார்கள். பிறகு மறாவது நாள் என்ன செய்வாங்கன்னா முஸ்தலிஃபாவிலிருந்து மீண்டும் என்ன செஞ்சிருவாங்க, மினாவை நோக்கி வந்து விடுவார்கள். வந்து என்ன செய்வாங்கன்னா மொட்டையடிப்பாங்க. அன்றைய நாளில் குர்பான் கொடுப்பார்கள். மக்காவிற்கு சென்று என்ன செய்வார்கள், தவாஃபு செய்வார்கள், சஈயும் செய்வார்கள். இதெல்லாம் தான் ஹஜ். தவாஃபு செஞ்சு மக்காவை தங்கிடக்கூடாது. நைட்டோட நைட்டை என்ன செஞ்சிடணும், மீண்டும் இந்த மினாவிற்கே வந்து விட வேண்டும். வந்து என்ன செய்யணும், 2 நாள் அல்லது 3 நாள் என்ன செய்யணும், இந்த மினால தங்கி மீண்டும் மக்கா போய் என்ன செஞ்சிடணும், தவாஃபுல் விதா. உம்ராக்கு தவாஃபுல் விதா என்பது கிடையாது. கடைசி தவாஃபு என்பது என்ன இல்ல, உம்ராக்கு என்பது இல்ல. ஹஜ்ஜுக்கு என்பது ஃபரது, கட்டாயம் என்ன செய்யணும், செஞ்சுட்டு தான் ஊருக்கே போகணும். ஒருத்தர் ஹஜ்ஜத்துல் விதா தவாஃப் பண்ணாம ஒருத்தர் ஊருக்கு மறந்து போயிட்டு அவர் என்ன செய்யணும், மீண்டும் ரிட்டர்ன் அந்த தவாஃப் என்ன செய்யணும், போகணும். அவ்வளவு முக்கியமாக இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் என்பது இருக்கின்றது. சிலர் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த மலையில தான் சந்திச்சாங்க, அதுக்கு இந்த மலை இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே இல்ல, ஆதாரம் என்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஜனவரி மாசத்துல நம்ம இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய நாட்களிலும் இங்கே வருவதற்கும் ஹஜ் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.